வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம வீடியோ ரிவ்யூஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ ஒரு சிலது ஃபன்னியாக, ஒரு சிலது இன்ஃபர்மேட்டிவாக, கலாச்சார ரீதியாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த போன ரிவ்யூவில் வந்த மாதிரியே தான் நம்மளை விட நம்மளுடைய கலாச்சாரத்தை வெள்ளைக்காரங்க ரொம்ப அருமையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டே வரலாம். முதல் வீடியோ நமக்கு வாழ்க்கையில் ரொம்பவே அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோங்க. தினமும் 24 மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வெறும் ஒரு 18 நிமிஷம் தினம் 18 நிமிஷம் செலவு பண்ணோம்னா என்ன மாறுதல் வரும் அப்படிங்கறத சொல்றாரு. முதல் வீடியோ அப்படி பார்த்துட்டே வரலாம். The rule of 100 states that if you spend 100 hours in a year, which is 18 minutes a day, all of us, in any discipline, karate, violin, piano, whatever, if you spend 18 minutes a day, which is 100 hours a year, you'll be better than 95% of the world in that discipline. It's just the consistency of whatever you do more than anything else. ஸோ ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப ஈஸியாக முன்னேறிடலாம் அப்படிங்கிறார். பட் எவ்வளோ நாளில் நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லலை. ஆனால் ஒரு நாளைக்கு 18 நிமிஷம் செலவு பண்ணுறதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை இல்லைங்களா. முயற்சி பண்ணி பார்ப்போமே. நான் ஹிந்தி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த விலாகெல்லாம் போகிறது அப்படின்னு சொன்னால், வடநாடெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் ஹிந்தி தெரியல அப்படின்னா நம்மளை எஜுகேட்டட் ஃபூல் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம்மா. ஏன்னா அவங்களுக்கு மற்ற மொழி தெரியாது, அதனால் நம்மளை மட்டும் தட்டிடுறாங்க. ஸோ அதனாலையாவது அதுக்காகவாது ஹிந்தி எழுத படிக்க தெரியும், பேச தெரியாது, கற்றுக்கலான்ட்டு இருக்கேன். தினமும் 18 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வவ்வால் லாங்குவேஜை கற்றுக்குறோம். இது எங்கள் மாஸ்டர் சொல்லுவார் ஸ்கூல் படிக்கும்போது, வவ்வால் லாங்குவேஜ்னு. ஏங்க மாஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னா, அதானடா எல்லாம் தொங்கிட்டு இருக்குது அப்படிம்பாரு. அடுத்த வீடியோ பாருங்கள். இது ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ. இவர் யார் பேச்சாளர்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்களேன், நல்லாயிருக்கு. சமீபத்தில் கூட ஒரு இடத்துல சொன்னேன், கல்கத்தாவிலேருந்து ஒரு 23 வயசுல பையன், பாம்பேலேருந்து ஒரு 23 வயசு பையன், சென்னையிலேருந்து ஒரு 23 வயசு பையன், 3 பேரும் ட்ரெயினில் பயணம் பண்ணுறான். 3 பேரும் டைம் பாஸ் பண்ணணும். 4 மணி நேரமாக போகிறதுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆகும்டா. அதுக்குள்ளே ஒரு டைம் பாஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடலாம்னா, கேமை முதல்ல கல்கத்தா பையன் தான் ஆரம்பித்து வச்சா. அந்த 3 பேரில் யார் பெரிய பணக்காரன் ஆரம்பிக்கலாமாடா, கேம் வைக்கலாமாடான்னா, கேம் எதுவாச்சு வச்சவனே என்ன பண்ண, டக்குன்னு ஆரம்பித்தான். 500 ரூபா நோட்டை பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படி சுருட்டான், புகையாக விட்டான். நான் தானே பணக்காரன்னு அவன் நிரூபித்தான். அவன் என்ன பண்ணான், பாம்பே பெரிய முதலாளி, மில் முதலாளியுடைய பையன் இல்லையா, 1000 ரூபா நோட்டை எடுத்து சுருட்டினா, புகையாக விட்டு நான் தாண்டா பெரிய பணக்காரன்னா. 500க்கு 1000க்கு மேலே நோட்டு கிடையாது. நம்ம பையன் பேபேன்னு முழிப்பான்னு, இந்த தமிழ்நாட்டு பையன் தோத்துட்டான்னு அவன் 2 பேரும் முடிவு பண்ணான். இவனா பிரீப் கேஸை தரனா, செக் புக்கை எடுத்தவங்க 1 லட்சம்னு எழுதுனான். அப்படியே கீழ்ச்சான், அப்படியே சுருட்டினா, புகையாக விட்டான்யா. புகையாக விட்டுட்டு சொன்னான் பாருங்க, அடுத்த கேள்வி, யார் பெரிய பணக்காரன் தெரியுமாடா, தனக்கு 1 ரூபா கூட நஷ்டம் வராமல் ஜெயிக்கிறவன் தான்டா பணக்காரன். எப்படிங்க ஒரு ஃபன்னாக அப்படியே ஆரம்பிச்சு ஒரு மெசேஜ் சொல்லிட்டார்ல. எனக்கு காலேஜ் படிக்கும்போது, இந்த MBA இதெல்லாம் படிக்கும்போது சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட்னுடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, நீ அடுத்தவனை வேலை வாங்குற அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. அவனுடைய உழைப்பில் தான் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க. அவனுக்கு சொற்பமான காசை கொடுத்துட்டு நீ பல லட்சம் கோடியில் நீ சம்பாரிச்சிட்டு இருக்க, நீ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறது உனக்கு கீழே வேலை செய்கிறவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சின்ன பகுதியே அவனுக்கு பெருசாக தெரியுற மாதிரி நீ காட்டிகிட்டே இரு அப்படிம்பாங்க. ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அவர் இது ரொம்ப முன்னாடி வீடியோ போல் அவர் பேசுனது, டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி. ஏன்னா 1000 ரூபா தாளுக்கு மீறி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்க, அது ஒன்று. அடுத்தது இது என்ன படம்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் அதுக்கு பேர் என்ன, டயலாக்ஸ் சான்ஸே இல்லைங்க. ஏன் இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும், தமிழ்னு சொன்னா தலைநிமிர்ந்து நிற்கணும், ஆனா ஜாதின்னு சொன்னா மட்டும் தப்பு. எல்லாம் கூட்டம் தானே, இது சின்னது அது பெருசு. தேசத்துக்கு பக்தி, மொழிக்கு பற்று, ஆனா ஜாதினா மட்டும் வெறி, செம்ம போங்கு. இவன் ஜாதிங்கிற பேர்ல மற்ற ஜாதிக்காரங்கிட்ட நம்மளை பிரிக்கிறான், அவன் நாடுங்கிற பேர்ல மற்ற நாட்டுக்காரங்கிட்ட நம்மளை பிரிக்கிறான். நான் இதை சரின்னு சொல்லல, இது தப்புன்னா அதுவும் தப்பு சொன்னா ஒரு பயம் ஒத்துக்க மாட்டான். என்ன படங்க இது, எனக்கு படம் என்னன்னு தெரியல. ஆனால் என்ன அருமையாக அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ தியாகராஜன், ஸோ அவர் எழுதின ஸ்கிரிப்ட் போல் உண்மை தான் தெரியுங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர்னால ஒத்துக்க முடியாது தெரியுமா. பிகாஸ் அவங்க ஒரு கடிவாளம் கட்டிகிட்டே இருப்பாங்க, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, தப்பு. ஏய் தப்பு இல்லைடா, கொஞ்சம் பெருசாக பாரு, எல்லாமே தப்பாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ உன்னால் எந்த காரியமே செய்ய முடியாது, நீ உன் போல பார்த்து சும்மா தான் போக முடியும். இந்த உலகத்தை திரும்பி பார்த்து நீ செய்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறதுங்க, ஒரு சின்ன கூட்டத்தை ஒரு சின்ன கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க. முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அப்படியே அரசியலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம், என்ன பண்ணுறோம் என்ன எதுன்னே தெரியாமல். அடுத்தது பாருங்களேன், அணுக்கோட்பாடு. John Dalton is the man credited today with the development of atomic theory.
However, it would be surprising for many people today to know that the theory of atoms was actually formulated 2,600 years ago by an Indian sage and philosopher. The first Indian philosopher who formulated ideas about the atom in a systematic manner was Sage Kanad, who lived in the 6th century BC. His real name was Kashyap. People started calling him Kanad, as Kan in Sanskrit means smallest particle. Kanad was the first person in the world to discuss atoms and molecules. It was Kanad who first propounded that the Parmanu, atoms, was an indestructible particle of matter. According to the material universe is made up of Parmanu, atoms. When matter is divided and subdivided, we reach a stage beyond which no division is possible. The indivisible element of matter is Parmanu, atom. Kanad explained that this indivisible, indestructible atom cannot be sensed through any human organ. ஸோ பரமாணு அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதுதான் வந்து இது அணு கோட்பாடு. ஸோ அணு அப்படிங்கிறாங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடி காசியபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ தெரியல யார் முன்னாடி கண்டுபிடிச்சா. அதை வழக்கமாக நம்ம அந்த Nithilan தண்டபாணி சேனலில் சொல்கிற மாதிரி தான், யார் முன்னாடி வந்தால் யார் பின்னாடி வந்தால் யார் முன்னாடி சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. சொன்னவங்க எல்லாரும், பெரியவங்க சொன்னவங்க எல்லாமே சமமாக நல்லதை தான் சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. அடிதடி நம்மகிட்ட தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து காசியபர் இல்லை அவர் கனாட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து காசியபருங்கிறது தமிழ் வார்த்தை தான். இருந்தாலும் இது வந்து நிறைய சமஸ்கிருத நூட்கள் இருக்குது. அப்போ தமிழ் நூட்களில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் தெரியுமா? இருக்கவே இருக்குது நமக்கு திருமந்திரம். அதில் இருக்கிறதே போதும். வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேங்கிறதுல சொல்லியிருக்கார். பட் நான் படித்ததில்லை. திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 2 பாட்டு சொல்கிறேன் கேளுங்க. உயிரினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி நம்ம பார்த்துருந்துருப்போம். உயிரினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில். ஸோ சீவனுடைய வடிவை சொல்லும் பொழுது கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு வந்து ஒரு பசுவனுடைய உடலிருந்து ஒரு முடியை எடுத்து அதை 100 பங்காக போட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் அந்த 100 பங்காக போட்டோம்ல, அதிலிருந்து ஒரு பங்கு எடுத்து அதை 1000 பங்காக போட்டால் ஆவின் கூறு 100,000 தொன்றாமே. ஸோ அந்த மொத்த முடி எடுத்தோம், அது 100 பங்காக போட்டோம், அதில் ஒன்று எடுத்தோம், அது 1000 பங்காக போட்டோம், அதில் ஒரு இது வரும் பாருங்க, அதுதான் நம்மளுடைய உயிரினுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 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 எப்படி திருமூலருக்கு தெரிஞ்சுது? அப்போ அணு அளவுக்கு அவங்க சுருங்கி பார்த்ததுனால தானே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இப்போ அணு கோட்பாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவினை அணுக வல்லார்கட்கு, அணுவில் அணுவை அணுவுகளுமாமே. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? லட்சத்தில் ஒரு பங்கு தான் நம்ம உயிரினுடைய அளவுன்னு பார்த்தோம். அதில் 1000 பங்கு போட்டால் அந்த இறைவனுடைய அளவாம். அந்த அளவுக்கு கூட நம்மளால் கீழே போய் பார்க்க வல்லார்கட்கு அந்த அணுவையும் அவர்களால் அணுக முடியும். ஸோ அவ்வளவு தூரம் கூட உன்னால் போக முடியும். ஆனால் அதற்கு உண்டான ஆப்வியஸ்லி வித்தை தெரியணும். தெரிஞ்சதுன்னா உன்னால் அவ்வளோ தூரம் கீழே போக முடியும் அப்படிங்கிறாரு மூலர்வரான். யார் பெரியவங்கிறதுக்காக இங்கே இல்லை. எல்லா மொழியிலையும் எல்லா கலாச்சாரத்துலேயும் எல்லாத்துக்கிட்டையும் உயர்ந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்ன, நம்ம வந்து மொழியினாலோ பிறப்புனாலோ ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவுபட்டு கிடக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையினால் எல்லாம் ஒரே இது தான் சொல்லியிருக்காங்க. அந்தந்த கலாச்சாரத்திற்கும் அந்தந்த மக்களுக்கும் அந்தந்த மொழிக்கு ஏற்றாற் போல் அவர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற பிரிவினை பேச ஆரம்பிச்சிட்டோம். கஷ்டம். இன்னொன்று பாருங்களேன், இந்த இப்போ அடுத்து போடக்கூடிய வீடியோ என்னென்னா, இந்த சினிமா ஸ்போர்ட்ஸு இதுக்கெல்லாமே பயங்கரமாக செலவு பண்ணி பயங்கர ஒரு கூத்து கட்டுற ஆட்கள் இருக்காங்களே பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான வீடியோ பாருங்களேன். There is no job worth $2 million a year. That's why they pay athletes these fantastic salaries. I was listening to the radio the other day. They just contracted to pay one player on one team $6 million a year. Can you believe this? And why is that? It's the Roman circus. What does the emperor do when the people become restive and when the people are asking questions and when the people don't like the policies of the emperor? He sends them to the circus. He creates a circus. He builds a giant coliseum. And he begins to throw the Christians to the lions. And he has great chariot races and football games and basketball games, all to keep the idiots preoccupied with things that don't mean anything in the scheme of the entire world. So that they don't have the time to learn what the truth is. So they don't ever get smart enough to learn how they're being manipulated. So they don't ever question the emperor. That's why they pay a player on a football team or a baseball team $1 million or $2 million or $3 million a year. It is the Roman circus. இல்லைங்களா? வேர்ல்டு கப் போயிட்டுருக்குல்ல, உட்காந்து பகலாக பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ராத்திரி பூரா பார்த்துட்டு காலையில்
வேலைக்கு எந்திரிச்சு போக முடியாமல், வேலையில் போய் சரியாக வேலை செய்யாமல் முதலாளி திட்டு வாங்கிட்டு இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு இல்லை. பாருங்களேன், அவர் சொல்கிறதுல ஒரே வார்த்தை அவர் சொல்கிறதுல ஏதாவது தவறுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளுக்கு இது சராசரியாக நம்ம ஊரில் பாருங்களேன், அரசியல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இப்போ வந்து படம், பாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூடியூப் பயங்கரமாக பாப்புலர் ஆகிடுச்சுல. இந்த படம், பாட்டு இது எல்லாத்தையும் பயங்கர பாப்புலர் ஆக்கிடுவாங்க. இது நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒன்றுத்துக்குமே ஆகாது ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ஒரு சென்சிட்டிவ் ஆக்கி அது ஒரு நியூஸாக போட்டுருவாங்க. அப்படின்னா என்னாகும், முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முழுசும் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இல்லாத சப்ப விஷயத்தை வந்து எல்லாம் பேசி கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே மைண்டு டைவெர்ட் ஆகி நம்ம பொழப்பாக்க போயிடும். ஸோ இது இன்றைக்கி வந்து அப்ரப்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை இல்லைங்களா? அடுத்து ஐன்ஸ்டைன் கோட்பாடும் நம்மளோட இதுக்கும் பாருங்களேன். How advanced do you think the ancient Indian civilization was? In the year 1905, the German physicist Albert Einstein shocked the entire scientific community with this formula. It is perhaps the most famous formula describing the relationship between mass and energy. In simple words, what Einstein had shown was mass can be converted into energy and vice versa. But what if I tell you that this relation was known to ancient civilizations of India thousands of years ago? Some ancient Indian texts clearly state that this visible or manifested universe is nothing but energy. What we call matter is energy in a condensed form. They call it Shakti. But they went a step ahead, where our modern science lags behind. These texts mention that there is a formless substance which permeates everything in the universe. It is always in a constant state without any motion, but energy or Shakti is always in fierce motion, creating and destroying everything we see around ourselves. So, how did they know about it? மெடிடேஷன், தியானம் இருந்தால் தெரியும். அவங்க சொல்லக்கூடிய அந்த அசைவற்ற தன்மையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை தான் நம்ம பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தியானமடை முக்தி அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிறவா நிலை பெறுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், இறைவனுக்கு உருவம் இல்லை, தன்மை இல்லை, அது ஜோதி வடிவம். ஜோதின்னு ஏன் சொல்கிறோம், அது அப்பழுக்கற்றது, அதுக்கு எந்த தன்மையும் கிடையாது. ஸோ அதை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ அது எந்த தன்மையுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த முக்தி நிலை அப்படிங்கும்போது அந்த பிரம்மத்தோடு போய் கலக்கிறது, ஜீவாத்மா பரமாத்மா கூட போய் கலக்குது அப்படிங்கிறது. இதுதான் சிவ தத்துவமாக சொல்லக்கூடியது. சிவம் அசைவற்ற தன்மையில் அப்படியே என்றைக்குமே நின்றுக்கிட்டே இருக்கும். ஆனால் சக்தி அசைவு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன, இந்த யூனிவர்ஸில் தொடர்ந்து வைப்ரேஷன்ஸ், அசைவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு இடம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் அசைவற்ற தன்மையில் அப்படியே இருக்குது. பிரம்மத்துக்குள்ளே அந்த சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இது ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒன்றா தான் வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால தான் சிவமும் சக்தியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த ஈஸ் ஈக்குவல் டைம்ஸ் இது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுடைய ஆட்கள் இந்த விஷயத்தை தான் இறைவனுடைய பேரில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சொன்னது இன்றைக்கும் அறிவியல்னால் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய பெரியவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சாமியினுடைய பேரில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் சாமியினுடைய பேரில் இல்லைனாலுமே அது சாமியாக மாற்றப்பட்டுருச்சு. அதுதான் பிரச்சனையே. நம்ம என்னென்னு அறிவியல்னு தெரியாமல் நம்ம அதை சாமியை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அறிவியலை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பின்னாடி தான் இந்த உலகமே ஓடி வரணும். ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் இருப்போம். தெரியல எப்போ அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் அவங்க Dhandapani.